அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து ரொம்ப பாப்புலரான பர்மீஸ் ஃபுட் கவுஸ்வே எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் அத்தோ ரெசிபி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த ரெசிபியும், பட் இதில் கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். அத்தோ மாதிரி இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோகனட் கறி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சலிச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கோகனட் பவுடர் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் கட் பண்ணி நம்ம மிக்சியில் அரைக்கும் போது சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அந்த கோகனட் மில்க் மிக்சரை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா கடலை மாவுலாம் பார்த்தீங்கன்னா கட்டியாக ஆயிரும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை கண்டினியூஸாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அந்த கடலை மாவோட பச்சை வாசனம் நல்லா போகணும். தயிரோட குவான்டிட்டி வந்து நீங்கள் இன்னும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து இன்றைக்கி சிக்கனில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து வெஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேரட், கேப்சிகம், மஷ்ரூம் அந்த மாதிரி கூட இந்த கறியில் நீங்கள் போட்டு செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் யூஸ் பண்ண போகிறேன். சிக்கன் மசாலா வந்து நம்ம தனியாக ரெடி பண்ணணும். இந்த ரெசிபிக்கு வந்து சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா போன்லெஸ் மட்டன் எடுத்துக்கோங்க, இல்லைனா பீஃபில் கூட செய்யலாம். இப்போது இது குக் ஆகிற டைமில் நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி பாயில் ஆக வச்சுட்டேன். அதில் வந்து தேவையான அளவு உப்பும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெகட்டி நூடுல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கிது. நான் ஒரு பேக் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். ஒரு பேக்கில் 5 பேர்கிட்ட சாப்பிட்லாம். இது வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ 30 மினிட்ஸ் ஆச்சு. நம்மளோட கோகனட் மில்க் கறியும் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம யூஸ்வலி வீட்டில் சிக்கன் மசாலா செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம செஞ்சுக்கணும். இப்படி தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் உங்களோட ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட செஞ்சுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள்,
இந்த டிஷ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ மசாலா ஸ்மெல் போக்குற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது சிம்லேயே வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது குக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் மல்லித்தழை சேர்த்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பி ஆனதும் எடுத்துருங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சமோசா ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்ககிட்ட இல்லைன்னா சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அதை ரோல் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கொஞ்சம் அதிகமாகவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோகோனட் மில்க் கறியை ஊற்றிக்கோங்க. இது எதுவுமே மெஷர்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ, எது அதிகமாக வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கன் மசாலாவை சேர்த்துருங்க. அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பாயில்டு எக்கை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எக் ஃப்ரை கூட ஆம்லெட் மாதிரி பண்ணிவிட்டு கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸை மேலே தூவிடுங்க. இது சர்வ் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அவங்களே போட்டு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ண கார்லிக்கை சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஃப்ரைட் ஆனியன் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பாப்பிடிஸை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபிங்கர் சிப்ஸும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ்.
அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது தான். அந்த கோகனட் கறி கூட அந்த சிக்கன் கறிலாம் மிக்ஸ் ஆகிட்டு வரும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிங்கன்னா என்றைக்குமே மறக்க மாட்டீங்க. நூடுல்ஸோட அந்த கோகனட் கறி, அதுக்கப்புறம் அந்த சிக்கன், ஃப்ரைட் ஆனியன், அந்த பாப்படி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும்போது சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். நீங்கள் பர்மீஸ் ஃபுட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீக்கெண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பெரிய தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.